வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் ஜூலை 2025க்கான தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். டோட்டல் மார்க் வந்து 50 மார்க். ஆர்கி பாக்டீரியாங்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தனோ பாக்டீரியம். சரியாக பொருந்திய இணை வந்து கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டினோமைசிஸ். ஸோ அந்த ஆக்டினோமைசிஸ் அப்போ அதுவா இல்லை மைக்கோபிளாஸ்மாவா பாக்டீரியாவா? இதில் நமக்கு பாக்டீரியா நுனிக்கலை நோய் தான் சரியான ஆன்சர். குடல் மற்றும் இரைப்பை புண்களை குணப்படுத்தும் பாக்டீரியா வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆக்சுவலாக ஹெலிகோபேட்டர் பைலோரி தான் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீலம் பசும்பாசி வந்து கேட்டிருக்காங்க. இது புக் பேக் தான். பூஞ்சையின் செல்சுவர் எதால் ஆனதுன்னா கைட்டீன். எவையேனும் 3 வினாக்களுக்கு விடையிலி. 3 × 2 6. வைரஸினால் மனிதனுக்கு ஏற்படும் நோய்கள் 4 எழுது. பிளாஸ்மிட் என்றால் என்ன? 4 வகையான ஆஸ்கோ கனியுறுப்புகளை எழுதுக. சீனோசிட்டிக் மைசிலியம் என்றால் என்ன? விரியான் என்றால் என்ன? அதே மாதிரி எவையேனும் 3 வினாக்களுக்கு விடையிலி. 3 × 3 9. இதில் மொனிராவின் சிறப்பு பண்புகளை எழுது. வைரஸ்களின் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை எழுதுக. மேக்னடோசோம்ஸ் என்றால் என்ன? பூஞ்சை வேரிகள் முக்கியத்துவத்தை எழுது. மைக்கோரைசா. வளர் மற்றும் சிதை மாற்றம் ஏற்படுத்துக. லைக்கன் பொது பண்புகளை எழுது. கிராம் சாயமேற்றும் முறையின் படிநிலைகளை காட்டும் வரைபடத்தை வரைக. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா முதலடை பருவத் தேர்வு 2025 உயிரியலுக்கான தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். கீழே வந்து ஜுவாலஜி இருக்குது. ஜுவாலஜி 5 1 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து நமக்கு எவையேனும் 3 வினாக்களுக்கு விடை எழுதணும். 3 × 2 6. பயன் தரும் பாக்டீரியாவை நோயூக்கி பாக்டீரியாவிலிருந்து ஒரு உதாரணம் தருக. பாரம்பரிய வகைப்பாட்டு கருவிகள் யாது? ஈரடுக்கு விலங்குகள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. சுடர் செல்கள் என்றால் என்ன? பெரும்பான்மையான விலங்குகளில் காணப்படும் பொதுவான 4 பண்புகளை குறிப்பிடு. இருசொற் பெயரிடும் முறை என்றால் என்ன? எடுத்துக்காட்டுடன் வரி. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரமோஃபைலஸ் என்றால் என்ன? உயிரினங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பிளவு உடற்குழியினை உணவு பாதை உடற்குழியுடன் ஒப்பிடு. அதே மாதிரி நீடோபிளாஸ்ட் என்றால் என்ன? கணுக்காலிகளில் காணப்படும் சுவாச உறுப்புகள் 3, கழிவுநீக்க உறுப்புகள் 3. அடுத்து பார்த்தோன்னா 5 மார்க் என்ன கேட்டிருக்காங்க? பெயரிடுதலுக்கான அடிப்படை விதி நல்லா படிச்சுக்கோங்க. தொகுதி அனலிடாவுடைய பொது பண்புகள் நல்லா படிச்சு எழுதி பாருங்க. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதான் 11th பயாலஜி ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் ஜூலை 2025க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். தேங்க்யூ.